ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வளகாப்பு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம தமிழ்ச்செல்வியும் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம சேது தமிழை பார்க்கறதுக்கு மத்தியான நேரத்தில் காலேஜுக்கு போகிறாரு. காலேஜுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வி அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. உடனே நம்ம சேது ஒரு ஜூஸ் வாங்கி கொண்டு போய் கொடுப்பாருங்க. இதை குடிச்சிட்டு நீ போனால் தான் எனக்கு மனசாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி கொண்டு போய் கொடுப்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் வாங்கி கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமைச்சர் இருக்கார் இல்லையா, அமைச்சருக்கு சிறந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுப்பாங்க, ஒரு பெரிய அவார்டு. அதெல்லாம் நியூஸ் சேனல் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதை அவங்களோட தலைவர் இருக்கார் இல்லையா, தலைவரோட ஒய்ஃப் எல்லாருமே பாராட்டுவாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்கீங்க, ஊரக வளர்ச்சியில் நிறையா இது பண்ணியிருக்கீங்க, நிறைய மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு விருது அறிவிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க என்ன நடக்குதுன்னா தாமரோட அம்மா உட்காந்து தாமரை புலம்பிகிட்ருப்பா. என்னம்மா, நான் வேறு ஊரளவு பண்ணுறேன், இந்த மாமா வேறு இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருவார் போல் அப்படின்னு சொல்லும்போது தாமரோட அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விட்ரி, நீ போய் கல்யாணம்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, தாமரை என்ன சொல்கிறான்னா நான் போய் சொன்னேம்மா, அவர் அதே நேரத்தில் அதே நாளில் நம்ம 2 பேர்த்தோட கல்யாணமும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருமா அப்படிங்கும்போது, அப்புறம் என்ன விட்ரி அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஏமா அப்படின்னா என்னை ஓடி போக சொல்கிறான்னு கேட்கும்போது தான், ஓடிலாம் போவேனாடி, அவர் உனக்கு கார் அனுப்புவார், நீ காரில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த இவர் சாமியார்னு தெரியாமையே நம்ம தாமரை இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம தமிழோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி இது பண்ணுறாங்க, படித்ததெல்லாம் போதும் அப்படின்னு. ஆனால் தமிழ்ச்செல்வி ஃபோன் போது கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது அவர் கல்யாணம் முடிச்சுட்டு அங்கே போய் கனடாவுக்கு போயிடுவான், அங்கே போய் டாக்டர் படிப்பு கண்டினியூ பண்ணிக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு ஒரு சந்தேகம்தான். அதுக்கப்புறம் அந்த தாமரை அவங்க அம்மா பேசிகிட்டு இருந்தாங்களே, அந்த நேரம் பார்த்து சித்ரா அவங்களாம் வந்துடுவாங்க. கேட்டுட்டு அந்த ஆளும் தாமரை பேசியிருக்க அந்த ஃபோட்டோ அவங்க வச்சுருப்பாங்க. அதை காட்டி இது யாருன்னு கேட்கும்போது, இது என் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு, மீட் பண்ணி பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு தான் தெரியுமே, இவங்க தானே அந்த ஆளை ஏற்பாடு பண்ணது, அதனால் இவங்களும் சரி சரி அப்படின்ற நம்புற மாதிரி பேசிவிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. தமிழ்ச்செல்வி ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக போய் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஹெல்ப் பண்ணுற நேரத்தில் ஏதோ ஒன்று ஆக போகுது. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. மேலும் நாளைக்கு வேறு ஒரு எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.